இப்போ வந்து அவுட்டோர் யூனிட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ஃபேனுங்க, அண்ட் இது வந்து கண்டென்சர் காயிலுங்க. இது வந்து சிங்கிள் லேயர் காயில். ஸோ ஒரு ஏசியில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் வரும், 2 செட் வரும். இது வந்து சிங்கிள் லேயர் காயில். இது பார்த்தீங்கன்னா அலுமினியம்ங்க ஃபுல்லாகவே. ஸோ இது கண்டென்சர் ஃபேனு, கண்டென்சர் காயில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரு. கம்ப்ரஸருக்கு சைடில் இருக்கிறது வந்து அக்குமுலேட்டரு. இது கெப்பாசிட்டருங்க. இது வந்து கம்பைன் கெப்பாசிட்டர். ரெண்டுக்குமே ஃபேன் யூனிட் அண்ட் கம்ப்ரஸர் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கெப்பாசிட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வால்வுங்க. ஸோ இது வந்து லிக்விட் லைன் வால்வு, டிஸ்சார்ஜ் வால்வு. இது வந்து செக்ஷன் வால்வு, இண்டோர்லேருந்து வர்றது. இது வந்து இண்டோருக்கு போகிறது. ஸோ அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா கண்டென்சர்லேருந்து முடிகிறது வந்து இப்போ கண்டென்சர்லேருந்து அவுட் ஆகிற டியூப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினருக்கு வந்து சேருதுங்க. இதான் அந்த ஸ்ட்ரெயினரு. ஃப்ரிட்ஜில் ஃபில்டர் ட்ரையர் போல அது மாதிரி இதில் வந்து ஸ்ட்ரெயினருங்க. ஸ்ட்ரெயினர்லேருந்து கேப்லரி போட்டு கேப்லரிலேருந்து இந்த டிஸ்சார்ஜ் போட்டுக்கு வருதுங்க. இந்த டிஸ்சார்ஜ் போட்டுக்கு வந்து சேருது. இதுக்கு இப்போ ஆல்ரெடி இந்த எல்ஜி ஏசியோட ஒயரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. பட் நிறைய பேர் வந்து நான் சும்மா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தெரியலன்னாங்க, டிராயிங்காக போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஒரு டிராயிங்காகவும் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இண்டோர்லேருந்து வரதுங்க 3 கோர் கேபிள், ஃபேஸு, நியூட்ரலு அண்ட் கிரவுண்டிங் 3 கேபிள் தான் வருது. ஸோ இப்போ இண்டோர்லேருந்து வர ஃபேஸ் நியூட்ரலுங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலருங்க, ரெட் மாதிரி தெரியுற கிரே கலர் ஒயரு. ஸோ இந்த கிரே கலர் ஒயர் வந்து இந்த கனெக்டருக்கு வருதுங்க. இது வந்து ஜஸ்ட் கனெக்டர் தாங்க. கனெக்டர்லேருந்து 2 அவுட்புட் எடுக்கிறாங்க. இது வந்து இண்டோர்லேருந்து வர ஃபேஸு, 2 அவுட்புட் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து எல்லோ கேபிள், அதர் ஒன்று வந்து ஒயிட் கேபிளுங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினலுக்கு போகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் ஆன ஒயிட் கேபிள் வந்து கம்ப்ரஸரோட காமன் டெர்மினலுக்கு போகுதுங்க. கம்ப்ரஸருக்கு காமனுக்கு போகுது. அண்ட் இந்த எல்லோ கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் மோட்டரோட காமன் டெர்மினலுக்கு போகுதுங்க. கம்ப்ரஸரில் வந்து ஸ்டிக்கர் வந்து என்னால் கரெக்டாக தெளிவாக எடுக்க முடியல. பட் கண்டென்சர் ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தெளிவாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க. எல்லோ பாருங்க, எல்லோ கீழே இருக்கு. ஸோ இந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா காமனுங்க. ஸோ இந்த காமன் டெர்மினலுக்கு டைரக்ட் ஃபேஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கம்ப்ரஸரோட காமன் டெர்மினலுக்கும் டைரக்ட் ஃபேஸ் வந்துடுது. அண்ட் இதில் நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ வந்து ரன்னிங்க. ப்ளூ வந்து ரன்னிங் கேபிள். அண்ட் ரெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கேபிளுங்க, கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறது. கெப்பாசிட்டர் அவுட்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள். கெப்பாசிட்டரோட இன்புட்லேயே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கேபிளுங்க. ஸோ இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே எடுத்திருக்காங்க. வாங்க பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காமன் கனெக்ஷன் முடிஞ்சுங்க. ஃபேஸ்லேருந்து வரது வந்து இந்த கனெக்டருக்கு வருது. கனெக்டர்லேருந்து அவுட் எடுக்கிறது 2 கேபிள். ஒன்று வந்து எல்லோ கேபிள், இது வந்து ஃபேன் மோட்டரோட காமனுக்கு போகுது. அண்ட் இந்த ஒயிட் கேபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட காமன் டெர்மினலுக்கு போகுது. காமன் டெர்மினல் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங்கை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலுங்க, இன்புட் டெர்மினல் நியூட்ரலோட ப்ளூ கேபிளுங்க. இது அவுட்புட் வந்து ப்ளூ எடுக்கிறோம். இந்த ப்ளூ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன் கெப்பாசிட்டருங்க, டியூவல் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ஆர் கம்பைன் கெப்பாசிட்டர்பாங்க. ஸோ இதில் வந்து 2 வேல்யூ அவுட்புட் வருங்க. ஒரு இன்புட் கொடுத்தோம்னா 2 வேல்யூ அவுட்புட் வரும். ஸோ அதனால வந்து இதை வந்து டியூவல் கெப்பாசிட்டர் ஆர் கம்பைன் கெப்பாசிட்டர் அப்படிமோ. ஸோ அந்த இன்புட் டெர்மினல்லேருந்து எடுக்கிற நியூட்ரல் வந்து இங்கே வந்து சேருதுங்க. இதுதான் இன்புட்டு, இந்த கெப்பாசிட்டருக்கு இன்புட்டுங்க. கெப்பாசிட்டரோட இன்புட் பார்த்தீங்கன்னா சீன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டரோட இன்புட்டுங்க. இது வந்து கம்பைன் கெப்பாசிட்டரில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ சீன் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா காமனுங்க, கெப்பாசிட்டரோட காமனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெச்சுங்க. ஹெச்னா ஹெர்மு. இது வந்து கம்ப்ரஸரோட கனெக்ஷனுங்க. அடுத்து வந்து எஃப் போட்டிருக்குங்க கீழே. பட் இதில் தெளிவாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். சன்லைட் ஆப்போசிட்ல அடிக்கிறதுனால தெளிவாக காட்ட முடியலங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் போட்டிருக்குங்க. இது வந்து ஃபேன் கனெக்ஷனுங்க.
ஸோ காமன்ல வந்து இன்புட் டெர்மினல் இருந்து வர நியூட்ரலை இங்க கொடுத்துருக்காங்க காமன்ல. இது வந்து இன்புட் டெர்மினல் இருந்து வர நியூட்ரலுங்க. இன்புட் டெர்மினல் இருந்து வர நியூட்ரல் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூங்க. ஸோ இங்க கொடுத்தாச்சு. ஆனால் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல இருந்தா நம்ம ரன்னிங் எடுக்க போறோம். ரன்னிங்கும் இன்புட்ல இருந்து ஃபேஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த ப்ளூ இருக்குங்களா, இந்த ப்ளூ வந்து கண்டென்சர் ஃபேன் யூனிட்டோட ரன்னிங் கேபிளுங்க. ஸோ அடுத்து இந்த பிளாக் வந்து கம்ப்ரஸரோட ரன்னிங் டெர்மினலுக்கு போற வயருங்க பிளாக். ஸோ இப்போ ரன்னிங் முடிஞ்சு காமன் எடுத்தாச்சு. அடுத்து ரன்னிங் முடிஞ்சு அடுத்து வந்து ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் எடுக்க போறோங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெச்இன் போட்டுருவோம். ஹெச்இன் போட்டிருக்க இடத்துல கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் கேபிள் எடுக்கணும். ஸோ இது வந்து ரெட், இது டைரக்டா கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் போகுது. இது வந்து கம்ப்ரஸரோட ரன்னிங்க்கு போகுது. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா எஃப் ஃபேன் போட்டுக்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபேன் யூனிட்டோட ஸ்டார்டிங் கொடுக்குறோங்க. இந்த ரெட் கேபிள், இந்த ரெட் கேபிள் வந்து ஃபேன் யூனிட்டுக்கு ஸ்டார்டிங் கேபிளா போகுது. இந்த ரெட் கேபிள் வந்து கம்ப்ரஸருக்கு ஸ்டார்டிங் கேபிளா போகுது. இவ்வளவுதாங்க. இது உங்களுக்கு தெளிவா புரியாம கூட இருக்கலாம். இது நான் ஒரு டிராயிங்கா போட்டு காட்டுறேன். வீடியோல டிராயிங்ல தெளிவா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஏசில எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு டிராயிங்கா போட்டிருக்கேங்க. இது ஃபுல்லி பாத்தீங்கன்னா அவுட்டோரோட வயரிங், எல்ஜி நான் இன்வெர்டர் ஸ்பிளிட்டோட அவுட்டோர் வயரிங் இது. ஸோ இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கம்ப்ரஸருங்க, இது கண்டென்சர் ஃபேனு, இது வந்து கெப்பாசிட்டருங்க. இது வந்து டியூவல் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கம்பைன் கெப்பாசிட்டர்மாங்க. இதுல வந்து 2 வேல்யூ வருங்க கெப்பாசிட்டர்ல. ஸோ அடுத்து இது பாத்தீங்கன்னா இன்புட் டெர்மினல், இது வந்து கனெக்டருங்க. ஸோ இந்த அவுட்டோர்ல வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இப்போ இதுல என்னன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர், சிங்கிள் ஃபேஸ் கண்டென்சருங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா காமன், ஸ்டார்டிங், ரன்னிங் 3 டெர்மினல்ஸ் வரும். ஸோ ஃபேன் யூனிட்லயும் அதே தான். இந்த கம்ப்ரஸரோட டெர்மினல்ஸ்லாம் எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படிங்கிறதுக்குலாம் நான் ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதை மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒயரிங் எங்கெங்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இன்புட் டெர்மினல்ல பாத்தீங்கன்னா 3 வயர் வருதுங்க இன்டோர்ல இருந்து. ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஒன்னு கிரீன்ங்கிறது பாத்தீங்கன்னா எர்த்திங்க, கிரவுண்டிங்ல கொடுத்துறது. அடுத்து பிளாக் வந்து நியூட்ரல், ரெட் வந்து லைனுங்க ஃபேஸ். ஸோ இவ்வளவுதான், இந்த 3 கேபிள் தான் வருது. ஸோ இதுல இருந்து அவுட் ஆகுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து எடுக்கிறது ஒரு கிரே கலர் ஒயர் வந்து இந்த கனெக்டருக்கு வருதுங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோல பார்த்தோம். அது அப்படியே கலர் மாறாம டிராயிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த கிரே கலர் கனெக்டர், கிரே கலர் ஒயர் பாத்தீங்கன்னா இந்த கனெக்டருக்கு வருதுங்க. இந்த கனெக்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே லூப்ல இருக்குங்க. ஸோ இந்த கனெக்டர்ல இருந்து ஒரு ஒயிட் கேபிள், திக்கான ஒயிட் கேபிள் வந்து இது வந்து ஒயிட் கலர் கிடைக்கலங்க, அதனால இந்த கலர் போட்டிருக்கேன். திக்கான ஒயிட் கேபிள் பாத்தீங்கன்னா டைரக்டா கம்ப்ரஸரோட காமன் டெர்மினல்ல கொடுத்திருக்காங்க. சோ கம்ப்ரஸருக்கு காமன் டெர்மினல் இங்க இருந்து எடுத்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து இன்னொரு கேபிள் பாத்தீங்கன்னா yellow கலர் கேபிள் போகுது, ஒரு தின்னான yellow கலர் கேபிள். சோ இந்த கேபிள் பாத்தீங்கன்னா கண்டென்சர் ஃபேனோட காமன் டெர்மினல் கொடுத்துறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து வர ஃபேஸ் வந்து டைரக்டா ரெண்டோட காமன் டெர்மினலுக்கும் போயிருது. சோ இந்த வயரிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரவுண்டிங் கொடுத்தாச்சு. நியூட்ரல்ல இருந்து வருது, நியூட்ரல்ல இருந்து வர ஒரு திக்கான ப்ளூ கலர் ஒயர் வந்து டைரக்டா கெப்பாசிட்டருக்கு போகுதுங்க. சோ இந்த கெப்பாசிட்டர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து டியூவல் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ஆர் கம்பைன் கெப்பாசிட்டர்மாங்க. சோ இதுல என்னன்னா கெப்பாசிட்டர்ல ஒரு இன்புட் கொடுக்கறப்ப 2 வேல்யூ அவுட்புட் வருங்க. சோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சோ இது என்னன்னா 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே கெப்பாசிட்டர். சோ அதான் இதோட வேலை. இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் போட்டிருப்பாங்க. ஒன்னு வந்து சி, அதர் ஒன் ஹெச், அதர் ஒன் எஃப். சிங்கிறது பாத்தீங்கன்னா காமன் டெர்மினலுங்க, இதுதான் இன்புட் கொடுத்து எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஹெச்ங்கிறது ஹெர்முங்க, ஹெர்முங்கிறது கம்ப்ரஸருக்கு உள்ளதுங்க, கம்ப்ரஸரோட அவுட்புட்டுக்குள்ள வேல்யூ வரும். எஃப்ங்கிறது ஃபேனுக்குள்ள வேல்யூ எடுக்கிறதுங்க. சோ இவ்வளவுதான் இந்த கெப்பாசிட்டர் உள்ளது. இதுக்கு 2 கெப்பாசிட்டர் போறதுக்கு பதிலாக சிங்கிள் கெப்பாசிட்டர்லயே 2 அவுட்புட் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து டியூவல் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கம்பைன் கெப்பாசிட்டர். சோ அப்ப இங்க இருந்து வர நியூட்ரல் பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த கெப்பாசிட்டரோட சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. சோ சில இருந்து இன்டர்னலா இந்த கனெக்டர் எல்லாமே கனெக்ட் ஆகுங்க. சில இருந்து 2 கேபிள் எடுக்கிறாங்க. ஒன்னு வந்து திக்கான பிளாக் கேபிள்ங்க. சோ திக்கான பிளாக் கேபிள் எங்க போகுது அப்படின்னா கம்ப்ரஸரோட ரன்னிங் டெர்மினல் கொடுத்துறாங்க. அடுத்து அதுலயே பாத்தீங்கன்னா தின்னான ஒரு ப்ளூ கலர் கேபிள் எடுக்கிறாங்க. சோ அந்த ப்ளூ எங்க போகுதுன்னா இந்த கண்டென்சர் ஃபேனோட ரன்னிங் டெர்மினல் கொடுத்துறாங்க. சோ இப்ப ரன்னிங் முடிஞ்சு, ஆல்ரெடி காமன் முடிச்சாச்சு, காமனுக்கும் வயரிங் கொடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ரன்னிங்க்கும் வயரிங் போயிருச்சு, கம்ப்ரஸருக்கும் கண்டென்சர் ஃபேன் யூனிட்டுக்கும் ரன்னிங் எடுத்தாச்சு. சோ அடுத்துதான் இப்ப வேலை இருக்கு, என்னன்னா கெப்பாசிட்டர்ல இருந்து அவுட்புட் எடுக்க போறோம். சோ இப்ப அதுல பாத்தீங்கன்னா
ஹெச்இன் போட்டிருக்க இடத்துல இருந்து ஒரு ரெண்டு அவுட்புட் எடுக்கலாம். சோ அது பாத்தீங்கன்னா ஹெர்முங்கிற பாயிண்ட். இதுல இருந்து கம்ப்ரஸர் கொடுக்கலாங்க. சோ அதனால இங்க இருந்து எடுக்கிற ரெட் கலர் திக்கான கேபிள் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் டெர்மினலுக்கு போகுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ங்கிற இடத்துல இருந்து ஒரு தின்னான ரெட் கலர் கேபிள் எடுக்கிறாங்க. சோ அது எங்க போகுதுன்னா கண்டென்சர் ஃபேனோட ஸ்டார்டிங் டெர்மினலுக்கு போகுதுங்க. சோ இவ்வளவுதான் ஒயரிங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒயரிங் தான். ஒயரிங் ஃபுல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து காமன் டெர்மினல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரல்ங்க. இண்டோர்ல இருந்து நியூட்ரல் ஆல்ரெடி வந்திருக்கும். சோ நியூட்ரல் ஆல்ரெடி கெபாசிட்டருக்கும் வந்திருக்கும், ரன்னிங் டெர்மினலுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இண்டோர்ல ரிலே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் இதுல இருந்து அவுட் ஆகி கனெக்டர் வழியா காமன் டெர்மினலுக்கு போகுங்க. காமன் டெர்மினல்ல இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா இப்பதான் கெபாசிட்டி எனர்ஜைஸ் ஆகுங்க. கெபாசிட்டி எனர்ஜைஸ் ஆகி ஸ்டார்டிங்க்கு வந்து பவர் கொடுக்கும். பவர் கொடுத்த உடனே டைரக்டா கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர் ரெண்டுமே ரன் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த மாடல் இப்படி இருக்குங்க. ஒரு சில மாடல்ல பாத்தீங்கன்னா காமன் டெர்மினல்ஸ்ல நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் ரன்னிங்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் வருங்க. சோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல எது வேணா மாத்தி கொடுக்கலாங்க. ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் எதுக்கு வேணா மாத்தி கொடுக்கலாம். சோ அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா என்ன காரணத்தினால பிடிக்கல அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.